தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்துள்ளோம். புறங்கணிக்கப்பட்டவரே ஒருங்கிணைக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் அடிப்படையிலாகும் இந்த வேத வார்த்தைகள் நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கும் வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 45 வரை உள்ள வசனங்களாகும். தவக்காலம் என்பது தூய்மைப்படுத்துதலின் தினங்களாகும். நம்முடைய உடம்பையும் மனதையும் தெய்வ வார்த்தைகளினால் தூய்மைப்படுத்த வேண்டிய தினங்கள். இந்த தூய்மைப்படுத்துதல் நடக்கும்போது தவக்காலத்தின் அனுபவங்கள் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இந்த வேத பகுதி நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாய மனிதனை சௌக்கியத்தினுடையும் தூய்மைப்படுத்துதலினுடையும் அனுபவத்தில் கொண்டு செல்லுகிறது. இதிலிருந்து 3 சிந்தனைகள் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, தவக்காலம் கிறிஸ்துவின் மனதில் வளர வேண்டிய நாட்கள். தவக்காலம் கிறிஸ்துவின் மனதில் வளர வேண்டிய நாட்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனது இந்த மனிதனுடைய சௌக்கியத்திற்கு காரணமாக இருந்தது. அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்கு என்று. அவனை சௌக்கியப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவர் என்று அவன் புரிந்து கொண்டான். ஆனால் தன்னுடைய தேவையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா என்பதில் அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுடைய பயத்திற்கு மாறாக இருந்தது. கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று. இயேசு கிறிஸ்துவின் மனதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த மனிதன் புரிந்து கொள்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மனதை புரிந்து கொள்ள நமக்கு முடிகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மனதை புரிந்து கொண்டு அந்த மனதில் வளர நமக்கு முடிய வேண்டும். அப்பொழுது ஆகும் சிதைந்தவர்களையும் தனிமைப்பட்டவர்களையும் புறங்கணிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைக்க நம்மால் முடிகிறது. ஆனால் நாம் பல சமயங்களிலும் எனக்கு மனதில்லை, எனக்கு நேரமில்லை, எனக்கு விருப்பமில்லை என்று சொல்ல ஆசைப்படுகிறவர்களாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நல்ல மனதிற்கு உடைமையாளர்களாகும். பிறருடைய வேதனையில் அவர்களை சேர்த்து அணைத்து கொள்ளுறலாக மாற நம்மால் முடியும். இரண்டாவதாக, தவக்காலம் மனதுருக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கான அழைப்பு. தவக்காலம் மனதுருக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கான அழைப்பு. இங்கு நாம் வாசிக்கிறோம், இயேசு மனது உருகினார் என்று. இயேசுவினுடைய மனது இரக்கமுள்ள மனதாகும். ஒருவனுடைய வலியில் மனது உருகிறவர்களாகும் நம்முடைய கர்த்தர். அதனாலாகும் வேதாகமத்தில் அப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறது. குஷ்டரோகியான மனிதனுக்கு சௌக்கியத்தை கொடுத்ததற்கு பிறகு இயேசு அங்கிருந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுடைய சூழ்நிலையில் மனதுருகி நிற்கிற கர்த்தரை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனது எவ்வளவு இரக்கமுள்ளதாக இருக்கிறது! ஒருவனுடைய வலிகளில், அவனுடைய துன்பங்களில் நாம் எப்படி நம்முடைய மனதை உருவாக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். மனதுருக்கமுள்ளவர்களாகும் போது தான் பிறருடைய வேதனை நம்முடைய வேதனையாக மாறும். இந்த மனதுருக்கம் இல்லை என்றால் பிறரிடம் நாம் காட்டுவது வெறுமையான இரக்கமாகும். கிறிஸ்து
நம்மிடம் கூறுவது வெறுமையான இரக்கம் காட்டுவதற்கு அல்ல, மனதுருகி பிறரை சேர்த்து அணைத்து கொள்வதற்கு ஆகும். மூன்றாவதாக, தவக்காலம் அன்பின் ஸ்பரிசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நாட்கள். தவக்காலம் அன்பின் ஸ்பரிசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நாட்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய மனதுருக்கம் அந்த தொடு நோயாளியை தொடுவதற்கு வழிவைக்கிறது. அன்பின் தொடுதல் அந்த மனிதன் அனுபவிக்கிறான். ஒரு நோயாளியாக மாறுதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு கிடைத்த முதல் ஸ்பரிசமாகும் இது. அந்த ஸ்பரிசம் அந்த மனிதனுக்கு குளிர்மையான அனுபவம் கொடுத்தது. அன்பின் ஸ்பரிசத்திற்காக ஏங்குகிற பலர் நமக்கு சுற்றிலும் இருக்கிறது. அவர்களை அன்பாலும் இரக்கத்தாலும் தொடுவதற்கு நமக்கு முடிய வேண்டும். அசுத்தப்படுத்தும் ஸ்பர்சத்திலிருந்து தூய்மைப்படுத்தும் ஸ்பரிசத்தின் அவர்களை உருவாற்றம் செய்ய நம்முடைய ஊழியங்களுக்கு முடிய வேண்டும். அன்பினாலும் இரக்கத்தினாலும் பிறரை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த தவக்காலம் நம் முன் ஒரு சவாலாக நிற்கிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மனதை கொண்டு நமக்கு வாழுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நாமும் கிறிஸ்துவினுடைய மனது உள்ளவர்களாக மாற வேண்டும். நாமும் கிறிஸ்துவனுடைய மனது உள்ளவர்களாக மாற வேண்டும். ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, உம்முடைய மனதை புரிந்து கொண்டு அதில் வளர எங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென்.